கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக கொண்டு வந்த என்னுடைய தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே காலையில் இன்றைக்கி சர்வீஸ் இருந்தது, அவங்களுக்கு இல்லைல்ல? இல்லை, சரி. இந்த நாளிலும் ஈவினிங் அந்த சர்வீஸ் வந்த உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினம் அந்த பஸ்கா பலி, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது, அந்த ஒரு வரலாறை நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க சத்தமாக கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தொடர்ந்து இயேசு, அதாவது பழைய ஏற்பாட்டின் முறையில் பஸ்கா பலியாக நியாயப்பிரமாணப்படி ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? பலி செய்யப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சிலுவை வந்தது. ஏன் சிலுவை வந்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? வரலாறுலேருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14 படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தை ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். எவ்வளோ வல்லமையான வார்த்தை! அதே வார்த்தை இன்றைக்கு வல்லமையுள்ளதாய் ஜீவனுள்ளதாய் புறப்பட்டு வர தேவரீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மேன்மைப்படுத்த தேவரீர் கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே என்ன பலி செலுத்தப்பட்டது? மிருகம் பலி செலுத்தப்பட்டது. அதை எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேவியராகத்தில் ஒரு ஆடை பலி செய்த உடனே ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்த அந்த ஆடை என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆசாரியன் அதனுடைய தோலை உரிச்சு எடுத்துருவான். என்ன செஞ்சிருவான்? தோலை உரிச்சு எடுத்துட்டு, இன்னும் சர்வாங்க தகன பலினா அதை சந்து சந்தாய் வெட்டுவார்கள். எத்தனை பேர் அந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். சந்து சந்தாய் அதை என்ன செய்வார்களாம்? வெட்டுவார்கள். படிச்சிருக்கிறீங்கள? ஒரு பலியை ஏன் சந்து சந்தாய் வெட்ட வேண்டும்? ஏன் சந்து சந்தாய் வெட்ட வேண்டும்? ஒரு பலி செலுத்தப்பட்ட ஆடு கழுத்தை அறுத்துடுறாங்க, கீழே விழுந்துருது. அந்த ரத்தமெல்லாம் ஏறத்தாழ ஒரு 90% ரத்தம் என்ன செஞ்சிடும்? வந்துடும் வெளியே. ஏன்னா ஆடு அறுத்த பிற்பாடு அந்த ஹார்ட்டு இன்னும் ஒரு சில நொடிகள் அந்த ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டு துடிக்க துடிக்க ரத்தம் வெளியே வந்துடும், அறுக்கப்பட்ட குழாய் வழியாக. அப்படியா அந்த ரத்தம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? தொலியை உரிச்சு எடுக்கிறாங்க. உரிச்சு எடுக்கிறப்ப என்ன செஞ்சிடும்? மீதம் உள்ள ரத்தமும் என்ன செஞ்சிடும்? பூமியில் சிந்தப்பட்டுரும். பூமியில் சிந்தப்பட்ட ரத்தம் அது ஒரு 95% வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இன்னும் ஒரு 5% இருக்குதுன்னா அந்த ரத்தம் வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? சந்தா பீஸாக வெட்டினா தான் அந்த ரத்தம் என்ன செய்யும்? சிந்தப்படும். அப்போ அதாவது ஒரு பலி செலுத்தப்பட்ட ஒரு மிருகத்தின் ரத்தம், பலி செலுத்தப்படுகிற மிருகத்தின் இரத்தமானது, அந்த மிருகத்தின் ரத்தம் ரத்தத்துக்கு உயிர் இருக்குது. தெரியுங்களா? ரத்தத்துக்கு உயிர் இருக்குது. கிராமத்துலலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆடெல்லாம் வெட்டுறப்ப நாங்கள் போய் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆடு வெட்டி போட்டால் அந்த ரத்தத்தை தனியாக அந்த இதில் இது பண்ணுவோம், கீழே அப்படியே விடுவாங்க. அந்த ரத்தம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். யாராவது பார்த்துருக்கிறீங்களா? அப்படி ரத்தம் அப்படியே ஆடும். ரத்தத்துக்கு உயிர் இருக்குது. நம்ம வேதத்திலையும் சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று. அப்படியா அந்த உயிர் இருக்கும்போது ரத்தம் என்ன செய்யப்பட்டு விட வேண்டும்? சிந்தப்பட்டு விட வேண்டும் பூமியிலே.
ரத்தம் இல்லைன்னா ரத்தம் என்ன செஞ்சிடும்? உறைஞ்சிரும். ரத்தம் என்ன செஞ்சிடும்? உறைஞ்சிரும். தெரியல அவங்க எல்லாருக்கும். ரத்தம் கொஞ்ச நேரம் விட்டால் ரத்தம் உள்ள உறைஞ்சிடும். அப்படி உறைஞ்சி ஒரு சொட்டு ரத்தம் கூட மிருகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. எனவே தான் அந்த ரத்தம் எல்லாமே சிந்தப்பட்டு பூமியிலே சிந்தப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள். ஆடை பலி செலுத்தி அதனுடைய தோலை உரித்தெடுத்து பின்பு அதை என்ன செய்கிறார்கள்? சந்து சந்தாய் வெட்டுகிறார்கள். இதை போல மனுஷகுமாரனாகிய இயேசுவை செய்ய முடியுமா? அப்போ அதற்கு ஒத்ததாய் ஒன்று தேவை. அதற்கு ஒத்ததாய் என்ன செய்யணும்? ஒன்று செய்யணும். ஒன்று தேவை. எனவே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிலுவையை கொண்டு வருகிறார்கள். இந்த சிலுவை என்பது பழைய ஏற்பாடிலிருந்தே வருகிறது. நான் நேற்று கூட சொன்னேன், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த பொழுது அங்கே தோலுடை கொடுப்பதற்காக ஆடை பலியிட்டு அந்த தோலுடையை கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், ஒரு வசனம் சொன்னேன், வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்த அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இயேசு என்ன செய்து விட்டார்? பிதா கொண்டு வந்து விட்டார். அப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. அவர் எப்பொழுது அடிக்கப்பட்டார்? கல்வாரி சிலுவையிலும் அந்த வாரினால் அவரை அடிக்கும் பொழுதும் அப்பொழுதுதான் அவர் அடிக்கப்பட்டார். எனவே அந்த சிலுவை அங்கேயே கொண்டு வந்து விடுகிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கா பலியில் 10 பாயிண்ட் இருக்குது. நேற்று என்னால் பேச முடியல அவ்வளோத்தையும், ஒரு 2 பாயிண்ட் தான் நான் பேசினேன் நேற்று. அந்த பஸ்கா பலியில் நிலைக்காலிலே ரத்தத்தை என்ன செய்யணும்? பூச வேண்டும். யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 7-11 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிலைக்காலிலே அதனுடைய ரத்தத்தை பூச வேண்டும். நிலைக்கால்னா இப்போ உங்கள் கண்ணு முன்னால் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு நிலைக்கால், பார்த்துக்கோங்க எல்லாரும் பாருங்கள். இது ஒரு என்னது? இது என்னது? இது நிலைக்கால். இது என்னது? ஒரு நிலைக்கால். இந்த நிலைக்கால் சட்டத்தை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலுவை தான் அதில் செய்ய முடியும். அப்படி தானே? ஒரு சிலுவை தான் அதில் என்ன செய்ய முடியும். கரெக்டாக ஒன்று பிரித்து எடுத்தீங்கன்னா கொண்டு அதில் வச்சிங்கன்னா அது என்னவாயிடும்? சிலுவையாக மாறிடும். ஆனால் இந்த நிலைக்கால் சட்டத்தை அதை அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது இது எபிரேய பாஷையிலே, அதாவது எபிரேய பாஷை இருக்குதில்ல, ஏபிசிடி இங்கிலீஷ் இருக்குதில்ல, அதே மாதிரி எபிரேய பாஷையில் எபிரேய எழுத்துக்கள் வருகிறது. அதில் எபிரேய எழுத்துக்களின் கடைசி எழுத்து டவ் அப்படின்னு வரும். TAW TAV அப்படின்னு போடுவாங்க, டவ் அப்படின்னு. அல்ஃப் அப்படின்னா முதல் எழுத்து, கடைசி எழுத்து என்ன பேர்? டவ். எல்லாரும் 119ஆம் சங்கீதம் எடுங்க, 169வது வசனம் எடுத்துக்கோங்க. 119ஆம் சங்கீதத்தில் எபிரேய பாஷையின் எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு 8 வசனத்தை அவர் எழுதுவார். 22 எழுத்துக்கள் இருக்கிறது எபிரேய பாஷையில். அந்த 22 வார்த்தைக்கும் 22-8 வசனத்தை அங்கே எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்படி ஒரு சங்கீதத்தை அழகாக எழுதுகிறார். எபிரேய பாஷை அது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுக்கு மேலே கடைசியில் அந்த 169ஆம் சங்கீதத்துக்கு மேலே வசனத்துக்கு மேலே அந்த 8 தொடங்கிறதுக்கு முன்னால் என்ன? டவ். எல்லாரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. நம்ம தமிழில் கடைசி வார்த்தை எப்படி வருதோ, இங்கிலீஷில் இசட்டா XYZ அந்த செட்டுன்னு வருத மாதிரி எபிரேய பாஷையில் டவ். அதுக்கு பேர் என்ன பேர்? டவ்ங்கிற வார்த்தை. அந்த டவ்ங்கிற வார்த்தை அதனுடைய சிம்பல் எப்படி போட்டிருக்குது? அதில் சிம்பல் போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்குது? ஒரு நிலைக்கால் மாதிரி இருக்குதா அது? எல்லோரும் எப்படி இருக்குது? ஒரு நிலைக்கால் மாதிரி. எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்கல? பார்க்குறீங்களா? பார்த்தவங்க சொல்லுங்கள். ஒரு நிலைக்கால் மாதிரி இருக்குதாங்க. ஒரு நிலைக்கால் மாதிரி இருக்குது. அதுக்கு டவ். அந்த டவ் அப்படிங்கிற வார்த்தை நிலைக்கால் மாதிரி அதனுடைய அடையாளம், அதனுடைய எழுத்து போடப்பட்டிருக்கும். நீங்கள் வேணால் ஹலோ இந்த இதில் போடுங்களேன் சிஸ்டர். இல்லை அது இல்லை. நீங்கள் பாருங்கள், சீக்ரெட் ஆஃப் ஹீப்ரூ லெட்டர் அப்படின்னு போடுங்க. சீக்ரெட் ஆஃப் ஹீப்ரூ லெட்டர்ஸ். இல்லை அது நிலைக்கால் மாதிரி தான், இப்படி தான் வரும். 5 மாதிரி வராது அது. நீங்கள் பெரிய எழுத்தில், அதாவது டிரான்ஸ்லேஷனில் பிரிண்டிங்கிலலாம் வித்தியாசமாக வரும்.
திருப்பி போட்டது மாதிரி. கரெக்ட், வெரி குட். எல்லாம் சொன்னீங்க பாருங்க. பாவை திருப்பி போட்டால் அப்படி தாங்க இருக்கும், அதுதான் நிலைக்கால். பாவை திருப்பி போட்டால் அதுதான் என்னது, நிலைக்கால். ஓகே, அருமையாக சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு நான் சொல்கிறோம்னா, அப்படி அதாவது அந்த நிலைக்காலில் தான் ரத்தம் என்ன செய்யப்பட்டது, பூசப்பட்டது. அந்த டவ் அப்படிங்கிறதுக்கு உள்ள மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஒன்று. ஏன்னா என்னது, ஒன்று. இதை மாதிரி இங்கிலீஷில் ஒரு எழுத்துக்கு நிறைய ஒரு லெட்டருக்கு அர்த்தம் இருக்கிறது. ஐ அப்படின்னா நான் அப்படின்னு இருக்குதுல்ல, ஒரு லெட்டரு. அதே போல் இந்த டவ் ஹீப்ரு வார்த்தைக்கு அவர்கள் அந்த அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி பாவை திருப்பி போட்டது மாதிரி இப்படி இருக்குது, பாவை திருப்பி போட்டது மாதிரி இருக்கும், நிலைக்கால் மாதிரி இருக்கும். அதாவது எதுக்கு வர்றேன்னா நிலைக்கால். அந்த நிலைக்காலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னா காட் மார்க்ஸ். அதுக்கு என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா காட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்ன, காட் சைன் இல்லைனா காட் மார்க்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய சின்னம் இல்லைனா தேவனுடைய அடையாளம். தேவனுடைய சின்னம் இல்லைனா தேவனுடைய எதுக்கு அடையாளம், அந்த பாவை தலைகளை தூக்கி போட்டால் இப்படி இருக்குது, அது நிலைக்கால் மாதிரியே இருக்குது, அது தேவனுடைய சின்னம். தேவனுடைய சின்னம் எதுங்க, தேவனுடைய சின்னம் எது? வெரி குட், அருமையாக இன்னும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. தேவனுடைய சின்னம், தேவனுடைய சின்னம்ங்கிறது என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, இவ்வளவு ஏன் லேட்டாக சொல்கிறீங்க? தேவனுடைய சின்னம்னாலே ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் இருக்குதுங்களா? வேறு நீங்கள் எவ்வளோ யோசித்தீங்களா? யோசித்து சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்குதுங்கிறாங்களா? தேவனுடைய சின்னம்னாலே என்னது, அந்த வந்துருச்சு பாருங்கள், டிஏவி டவ். அந்த பாருங்கள் எப்படி இருக்குது அது, பாருங்கள் அது என்ன பாருங்கள், நிலைக்கால் மாதிரி இருக்குதுங்களா? அது அதுக்கு அந்த லெட்டரில் நான் சொன்ன அந்த வார்த்தையை போட்டிங்கன்னா அதில் வரும், இது வந்து காட்ஸ் மார்க் இல்லைன்னா காட்ஸ் சைன் அப்படின்னு வரும். அப்படி அது தேவனுடைய என்னதான் சின்னம் அல்லது தேவனுடைய என்னது அடையாளம். அப்போ அந்த அடையாளம்ங்கிறது தான் என்னதான் வந்துச்சு புதிய ஏற்பாட்டில். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய அடையாளத்தில் இரத்தத்தை பூசினார்கள். புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சின்னமான சிலுவையிலே இரத்தம் என்ன செய்யப்பட்டது, சிந்தப்பட்டது. அது அடையாளமாக காண்பிப்பதற்கு நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் மெசேஜ் இல்லை, நம்ம மெசேஜ் வேறு போகிறோம். பாருங்கள், இதை இப்போ நம்ம படித்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. அந்த மோசை கூட வனாந்தரத்தில் என்ன செய்கிறாரு, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல் ஒன்றை செஞ்சு அந்த கம்பலை தூக்கி எல்லாரும் இஸ்ரவேலையும் பார்க்க சொல்வார், சிலுவைக்கு அடையாளமாக. எல்லாரும் சிலுவை பார்த்தது போல் அங்கேயும் அது போல் நிறைய 1-2 வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அது இருந்தாலும் இங்கே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, இதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு யார் அவர், பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன்னா யாருங்க தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது நான் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணி பேசுகிறது எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு எப்படி கேட்குறேன், நீங்கள் வந்து உண்மையில் நாளைக்கு என்ன மாதிரி பேசலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் வாங்கிட்டு வச்சதை, ஐயோ என்னடா இன்னும் அந்த வெங்காயத்தை வெட்டாமல் வந்துட்டேனே, இன்னும் பக்கத்து வீட்டில் அவளை திட்டாமல் வந்துட்டேனே, இப்படின்னே நினச்சிக்கிட்டு அங்கேயே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்கள் தலை. அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்னை பார்த்து பேசுகிறப்ப இங்கே சத்தியத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. அதாவது வந்து பிரதான ஆசாரியன் யாருங்க, லேவி கோத்திரத்தின் மூத்த உறுப்பினன் பிரதான ஆசாரியன். லேவி கோத்திரத்தில் மூத்த உறுப்பினன் யாரு? மற்ற எல்லாரும் ஆசாரியர்கள். மற்ற எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள். மூத்தவர், எல்லாத்துக்கும் மூத்தவர். மோசேயின் நாட்களில் மூத்தவராய் ஆரோன் இருந்தார். யார் இருந்தார்? ஆரோன் இருந்தார். அப்படியாய் அந்த பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால், நீங்கள் 14 படிச்சிங்க, 16 படிங்க பார்க்கலாம். 16 ம் 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 சரி, அது போதும். 34 வாங்க. அதே அதிகாரத்தில் 33 34 2 படிங்க. ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ம் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல பாவங்களுக்காக, அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க, சகல பாவங்களுக்காக. ஆ ஆ ஆ அதை எப்படி செய்யணுமா? அந்த முதல் வார்த்தை சொல்லுது, வருஷத்தில் ஒரு முறை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு முறை. பாவம் செய்கிறவன் ஒரு ஆடை எடுத்து எப்பவும் கொண்டு போகலாம். ஆசாரியன் இடத்துல போய், நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்காக என் பாவ பரிகாரம் எனக்கு கிடைக்க அந்த ஆடை கொன்று என்ன செய்யுதுங்க, எனக்கு பாவ பரிகாரம் பாவ நிவர்த்தி செய்யுங்களை எப்போ வேணாலும் கேட்கலாம். ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் மூலமாய் செய்யப்படுகிறதானது எப்போ தான் செய்ய முடியும்? எல்லாரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும். இப்போ இன்றைக்கி தேதி ஏப்ரல் எத்தனது? 19. ஏப்ரல் 19. இது போன வருஷம் 2024 19 பிரதான ஆசாரியன் எங்கே வராரு? எங்கே அந்த இரத்தத்தை தெளிக்கிறார்? கிருபாசனத்திலே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இப்போ பிரதான ஆசாரியன் இவைகளெல்லாம் உங்களுக்கு சரியாக சொல்லணும். பிரதான ஆசாரியன்னா முதல்ல நான் யாருன்னு சொன்னேன்? லேவி கோத்திரத்தில் மூத்த உறுப்பினர். இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அவர் என்ன ட்ரெஸ்? அந்த ட்ரெஸ் பேர் ஏபோத். என்னது? ஏபோத்துன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடுவார். அந்த ட்ரெஸ்ஸில் கீழே என்ன இருக்கும்னா, என்ன செஞ்ச, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மணிகள், வெண்கல மணிகள் அங்கே என்ன செய்யிருக்கும்? கெட்ட பாதில் அதோடு சேர்த்து நெய்து வச்சுருப்பாங்க. பிரதான அந்த ஆசாரியன் இப்படி நடக்கிறாருன்னா அந்த இது என்ன செய்யும்? யானை போகும் என்ன, யானை வரும் பின்னே மணி யோசை கேட்கும் முன்னேங்கிற மாதிரி பிரதான ஆசாரியன் போகிறதுக்கு முன்னாலே மணி யோசை எங்கே போயிடும்? அங்கே போயிடும். இப்போது பிரதான ஆசாரியன் போகிறார். ஏன் அவருக்கு அந்த மணி யோசை கொடுத்திருக்குது அப்படின்னா, பிரதான ஆசாரியன் போகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. எங்கே போகிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் என்றால் முதலாவது பிரகாரம் என்னது இருக்குது? பிரகாரம். பிரகாரம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் போகலாம். பிரகாரம் வரைக்கும் யார் போகலாம்? இஸ்ரவேலர்கள். பாவம் செய்த இஸ்ரவேலன் பலியாடை எடுத்துக்கொண்டு பிரகாரம் வரைக்கும் போகலாம். பிரகாரத்தில் அங்கே ஆசாரியன் நிற்பார். அவர் பலிபீடத்திலே பலியை, அது ஆடை பலி செலுத்தி பலிபீடத்தின் கொம்புகளிலே ஆடின் ரத்தத்தை தெளித்து இவனுக்கு பிராய சித்தம், பாவ பரிகாரம் செய்து இவனை வெளியே அனுப்பிவிடுவார். அப்போது இஸ்ரவேலன் எங்கே போகலாம்? பிரகாரத்துக்கு போகலாம். பிரகாரத்தில் என்னெல்லாம் இருக்கும்னா, பலிபீடமும் பக்கத்திலே ஒரு வெண்கல தொட்டியில் தண்ணியும் இருக்கும். ஏன்னா இந்த ஆடை பலி செலுத்தி அந்த கையெல்லாம் கழுவுறதுக்கு அந்த பலிபீடத்தை, அந்த வெண்கல தொட்டியில் தண்ணி நிறைய இருக்கும். அதில் அந்த வெண்கல தொட்டியில் இருக்க தண்ணியில் என்ன செய்வாங்க? கையெல்லாம் கழுவிக்கிடுவாங்க. இது பிரகாரம். அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது என்னது அப்படின்னா, சொல்லுங்கள், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். முதல்ல என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பக்கத்தில் சமூக தப்ப மேஜை, ஒரு பக்கத்தில் குத்து விளக்கு. ஒரு பக்கத்தில் சமூக தப்ப மேஜை, ஒரு பக்கத்தில், அதாவது 12 கோத்திரத்துக்கு எப்போதும் 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்தும்படி 12 அப்பம் அதில் இருக்கும் அந்த மேஜை மேலே. அந்த 12 அப்பமும் இன்றைக்கி சுட்டு வச்சா அடுத்த நாள் அதை என்ன செஞ்சிடணும்? அது கெட்டு போயிடும். அடுத்த நாள் அது என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். காலையில் ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த அப்பத்தை வேறு அப்பத்தை வச்சுட்டு பழசை எடுத்து போயிடுவான். அதே மாதிரி இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? குத்து விளக்கு. குத்து விளக்கில் இடித்து பிழிஞ்சு அந்த ஒலிவ எண்ணெயை கொண்டாந்து தினம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஒரு நாளும் அந்த விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அப்போ அணையாமல் இருக்கிறதுக்கு தினம் இந்த ஆசாரியன் அதில் எண்ணெயை ஊற்றணும். தினம் இந்த ரொட்டியை, அந்த அப்பத்தை என்ன செய்யணும்? புதுசாக வைக்கணும். இது பரிசுத்த ஸ்தலம். அதாவது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஆசாரியன் மாத்திரம் வரலாம். முதல்ல சொன்ன இஸ்ரவேலன் வரலாம். ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு யார் வரலாம்? ஆசாரியர்கள் வரலாம். இதற்கு அடுத்து ஒன்று இருக்குது. என்னது இருக்குது? மகாபரிசு. இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்கு இல்லை, இந்த ஆசாரியனும் வரக்கூடாது, இஸ்ரவேலனும் வரக்கூடாது. யார் மாத்திரம்தான் உள்ளே போகலாம்? பிரதான ஆசாரியன். அவன் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அவன் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதற்கு நிறைய அங்கே வேலைகள்லாம் இருக்குது. அவன் அதுக்கு ஒரு காளையை, அதுக்கு அவன் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எல்லாம் அந்த ஒரு சில ஏற்பாடு அவர்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இதெல்லாம் செய்து அவனும் பாவம் செய்யாதவனாக இருக்க வேண்டும்.
பாவம் செய்யாதவனா வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே போகலாம்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் தூப பீடம் இருக்கும். ஒரு பக்கத்தில் என்ன இருக்குது? தூப பீடம். இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டி. என்னது இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில் உள்ள என்ன இருக்குது? கற்பனைகள், மன்னா, ஆரோனுடைய துளித்த கோல் உள்ள இருக்குது. இப்போ இதுதான் வச்சுக்கோங்க. இது என்னது? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள என்ன இருக்குது? மன்னாவும் ஆரோனுடைய துளித்த கோலும் கற்பனை இது இருக்குது. மேலே இந்த மூடி இருக்கு பாருங்க. இந்த மூடிக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? கிருபாசனம். சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. கிருபாசனம். இந்த கிருபாசனத்தில் ரெண்டு பக்கத்தில் கேருபீன்கள் இருக்கும். இந்த ரெண்டு கேருபீன்கள் யாருன்னா பாதுகாக்கும் தூதர்கள். அவர்கள் யாரு? அவர்கள் இப்படி ரெண்டு கேருபீன் இருக்கும். இதற்கு நடுவாக கிருபாசனம். இந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு? கிருபாசனத்திலே கிருபை நிறைந்த தேவன் இறங்கி இஸ்ரவேலர்களை இங்கே உட்கார்ந்து தான் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆதாம் பாவம் செய்தபோது சென்ற தேவன் திரும்ப காலை வைத்தது இந்த கிருபாசனத்தில் தான். திரும்ப உலகத்துக்கு வந்து அமர்ந்தது எந்த இடம்? இந்த கிருபாசனத்தில். இந்த கிருபாசனத்தில் அந்த தேவன் வருகிறதான இந்த இடம் பரிசுத்தமான இடம். அதனால தான் இந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பாவம் இல்லாதவனாக இருக்கணும். அவன் அந்த மணி அடித்து கொண்டே இருக்கும் ஒரு கையில். அவன் திரும்ப அந்த 14 படிங்க, 14வது வசனம் படிங்க. பார்த்தீங்களா? இப்போ எங்கே போயிட்டாரு பிரதான ஆசாரியன்? எங்கே போயிட்டாரு? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டாரு. அங்கே கிருபாசனத்தின் மேலே இங்கே வெளியே பலிபீடத்தில் பலி செலுத்தின அந்த ரத்தத்தை கையில் எடுத்துட்டு போயிட்டு அந்த கிருபாசனம், இப்போ அங்கேருந்து பலி செலுத்தின அந்த ரத்தத்தை எடுத்து வந்தவர் இங்கே கிருபாசனம் விட்டார். இங்கே விட்டு இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிருபாசனத்தில் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் என்ன செய்கிறாராம்? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை முறை தெளிக்கிறாரு? எல்லாரும் திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம். 7 முறை. இந்த 7 முறைங்கிறது தான் சிலுவைக்கு அடையாளம். அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட வரேன். எப்படின்னு திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த 7 முறை அவர் என்ன செய்கிறார்? சரி, இந்த பிரதான ஆசாரியன் இந்த ரத்தத்தை தெளிக்கணும். தெளிக்கிறப்ப அந்த பெல்லெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவர் பாவியாக இருந்தால் என்ன செஞ்சிருவார்? யார் சத்தமாக சொன்னீங்களா? வெரி குட். பாவியாக இருந்தால் அந்த பெல்லு சத்தமெல்லாம் போயிடும், கீழே விழுந்துருவார் செத்து. அப்படி செத்து போயிட்டாருன்னா அவர் இப்போ ட்ரெஸ்ஸில் ஒரு நீல சணல் நூல் இருக்கும். அந்த நூலை பிடிச்சி என்ன செய்வாங்க? வெளியே இழுத்து உள்ளே எவனும் திரும்ப போகக்கூடாது. மகாபரிசுத்தலத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அப்படியாய் அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாகிய இந்த பிரதான ஆசாரியன் இந்த இரத்தத்தை வருஷத்துக்கு ஒரு முறை, நான் என்ன சொன்னேன்? போன வருஷம் ஏப்ரல் 19னா இந்த வருஷம் ஏப்ரல் 19. இந்த இப்போ இன்னைக்கு போகிறாருன்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கு போனால் அடுத்த வருஷம் தான் அவர் என்ன செய்வார்? போவார். இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியன் இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிருபாசனத்திலே 7 முறை தெளிப்பதினால் என்ன கிடைக்கிறது என்றால் பாருங்க, 34 படிங்க, 34, 35 படிங்க. இதிலே 17 நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும். 17 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல், இருங்க அந்த வார்த்தை மாத்திரம் போதும். இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும்னா, இஸ்ரவேலில் ஒரே ஒரு சபை தாங்க இருந்தது, ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது. எங்கே இருந்தது? எருசலேமில் ஒரே ஒரு ஆலயம். சபையார் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் அர்த்தம். ஏன்னா இருப்பது என்னது? ஒரே ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு வர்றவங்க எல்லாரும் யார் தான்? இஸ்ரவேலர்கள். அப்போ சபையார் அப்படின்னா யாரு? இஸ்ரவேலர்கள் எல்லாரும். சரி, இப்போ 34, 35 படிங்க. சபையின் சகல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்?
சபையின் சகல ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லாரும் அர்த்தம். சபையில் வர்ற சகல ஜனங்கள்னா இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லாருக்கும். சரி, அடுத்தது படிங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் ஆசாரியன் என்ன செய்யணும்? பிரதான ஆசாரியன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ரத்தத்தை தெளிக்க போகணும். அடுத்தது படிங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, முதல்ல பார்த்தோம் சகல ஜனங்கள் என்று பார்த்தோம். இப்போ என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சகல பாவங்கள். சகல பாவங்கள் என்றால் போன வருஷம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவன் செஞ்ச சகல பாவமும் இன்று வரைக்கும், இன்னைக்கு 2025 ஏப்ரல் 19, இன்றைக்கு தான் திரும்ப போகிறாரு. இந்த ஒரு வருடம் முழுவதும் உள்ள சகல பாவமும் என்ன செய்தான்? படிங்க. பாவ நிவர்த்தி செய்வது. இப்போ இந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன் தன் உயிரை பணயம் வைத்து அவன் பாவியா இருந்தால் அங்கே போனால் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான், அவனுடைய உயிரே போயிடும். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் பரிசுத்தவானா இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் அவன் யார்? ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். லேவி கோத்திரத்திலே மூத்த உறுப்பினன் மாத்திரன் தான் யாரா இருக்க முடியும்? பிரதான ஆசாரியனா இருக்க முடியும். அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கடுத்து அவன் தம்பி வருவான். அப்படியா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து வந்து இந்த இரத்தத்தை எங்க தெளிக்கிறான்? கிருபாசனத்திலே 7 முறை தெளிப்பதினால் என்ன நடக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் சபையார் அனைவரும், அப்படின்னா இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லாரும், அதுக்கடுத்து இஸ்ரவேல் சபையாரின் சகல பாவங்கள். சகல பாவங்கள்னா எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? போன வருஷம் 19 இந்த வருஷம் 19 உள்ள சகல பாவத்துக்கும் பாவ நிவர்த்தி கிடைக்கிறது. புரியுதுங்களா? பாவ நிவர்த்தி கிடையாது. சரி, இயேசு சிலுவையிலே அடிபட்டு, இயேசு தன்னுடைய சரீரத்திலே அடிபட்டு ரத்தம் சிந்தினாரு. எத்தனை முறை, எத்தனை இடத்திலே அவர் அடிபட்டு ரத்தம் சிந்தினார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தெரியாதா? அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரி, அதான் நிறைய பேருக்கு அந்த சரியாக தெரியாது. எல்லாரும் கல்வாரி சிலுவையில் உள்ளதை மாத்திரம் சொல்லுவாங்க. அவர் எத்தனை முறை, அவரும் இயேசுவும் இந்த அவர் அடிபட்டு ரத்தம் சிந்தினது 7, எத்தனை? 7 இடத்தில் வழியாக அவர் என்ன செஞ்சார்? 7 வழியாக இயேசு தன் சரீரத்தில் உள்ள ரத்தத்தை சிந்தினார். முதலாவது எங்கு அவர் ரத்தத்தை சிந்தினார்னா, கெத்சமனே தோட்டத்திலே. எங்க ரத்தத்தை சிந்தினாரு? கெத்சமனே தோட்டத்தில் ரத்தத்தை சிந்தினாரா இல்லையா? எப்படி? வேர்வையிலே இரத்த துளிகள், பெரும் இரத்த துளிகளா என்ன செய்தது? வந்தது. அப்போ ரத்தம் சிந்தினாரா அங்கே இல்லையா? ரத்தம் சிந்தினார். சரி, முதலாவது அது. இரண்டாவது, இவர்கள் எங்க போறாங்க? விசாரணைக்கு, காய்பாவின் அரண்மனைக்கு முறையாக இயேசு எதுக்கு போறாரு? விசாரணைக்கு போறார். காய்பாவின் அரண்மனையிலே காய்பா அதாவது முதல்ல நம்ம பிரதான ஆசாரியனை பார்த்தோமே, அப்போ மோசேயின் நாட்களில் ஆரோன் பிரதான ஆசாரியனாயிருந்தான். இன்றைக்கு காய்பா பிரதான ஆசாரியன். யாருடைய நாட்களில்? இயேசுவினுடைய நாட்களில் காய்பா என்பவன் பிரதான ஆசாரியனாயிருந்தான். அந்த பிரதான ஆசாரியன் என்றால் யூத மத தலைவன். யாரு? யூத மத தலைவன். அவன்கிட்ட விசாரணைக்கு போறாரு. அங்கே யூத மத தலைவனிடத்தில் நீ யாருன்னு கேட்டா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு? ஆமா, நான் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்கே அடிச்சிட்டான். யாரு அடிச்சானா? காய்பா அடிச்சானா இல்லையா? அதன் பற்றி திரும்ப நம்ம பார்க்கலாம். காய்பா அங்கே அடிக்கிறார். காய்பாவின் அரண்மனையிலே இயேசு அடிக்கப்பட்டு என்ன செய்தார்? இரத்தத்தை சிந்தினார். இதற்கு அடுத்து எங்க வருகிறார் என்றால், எங்க வர்றாரு? அந்த பிலாத்து அரண்மனைக்கு வராங்க. எங்க வர்றாரு? பிலாத்து அரண்மனையிலே. பிலாத்து அரண்மனையில் தான் அங்கேயும் அடிக்கிறார்கள். வாரினால் அவரை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். இயேசு என்ன செய்தார்? இரத்தம் சிந்தினார். எத்தனை சொல்லியிருக்கிறேன் இப்ப சொல்லுங்க? 1, 2வது காய்பாவினர், 3வது பிலாத்து அரண்மனை. இதுக்கு அடுத்து இயேசுவுக்கு முள்முடி, தலையில் முள்முடி வைக்கிறாங்க.
அப்போது ரத்தம் என்ன செய்தார்? எத்தனை ஆச்சு? 4 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக கைகளில் ஆணி அடித்தார்கள், ரத்தம் சிந்தினார். எத்தனை ஆச்சு? 5. கால்களில் ஆணி அடித்தார்கள், 6. அதுக்கு அடுத்து விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்போ 7 சரியாச்சா? 7 வழியா இயேசு ரத்தம் சிந்தினாரா இல்லையா? என்ன இன்னும் திரும்ப? அதுதான், அதாவது இயேசு 7 வழியாய் ரத்தம் சிந்துகிறார். ஏன் இப்படி 7 வழியாய் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே பிரதான ஆசாரியன் என்ன செய்தான்? 7 முறை தெளிக்கிறான். 7 முறை தெளித்ததினால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் இங்கே இயேசு 7 வழியாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினால் என்ன நடந்தது என்று இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, முதலாவது அவர் எங்கே இரத்தத்தை சிந்துகிறார்? கெத்சமனேயில். கெத்சமனேயிலே இரத்தத்தை சிந்தினார் என்றால், கெத்சமனே என்று தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். கெத்சமனேன்னு என்ன எழுதியிருக்கிறாங்க? தமிழில் எழுதியிருக்கிறாங்க. கெத்சமனேக்கு உள்ள சரியான அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கெத்சமனேக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, காத். என்னது? காத் சமம். சமம் 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 காத் சமம். இந்த 2 வார்த்தை ஹீப்ரு வார்த்தையை தமிழில் கெத்சமனேன்னு எழுதிட்டானுங்க. எப்படி எழுதிட்டாங்க சொல்லுங்க? காத் சமம். காத் அப்படின்னா என்னதுன்னா, நம்மெல்லாம் இந்த எண்ணெய் வாங்க போகிறப்ப மரச்சக்கு எண்ணெய்னு அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு மரச்சக்கை வச்சுருக்கிறோம், இல்லைனா ஒரு போட்டா போட்டு வச்சுருப்பான். அந்த மரச்செக்கு தான் என்னது? காத். காத்துனா என்ன அர்த்தம்? ஹீப்ரு வார்த்தையில் காத் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்? மரச்செக்கு. செமம் அப்படின்னா ஒலிவ பழம். செமம் என்னன்னா என்னது அர்த்தம்? ஒலிவ பழம். என்ன இந்த இதுக்கு என்னெல்லாமோ பேசுகிறீங்களே அப்படின்னா நீங்கள் கேளுங்க என்னென்ன வருது அப்படின்னு. அதாவது அந்த இயேசு இந்த ஒலிவ எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அந்த வசனத்தை நீங்களே படிங்களேன். இயேசு வழக்க 20 லூக்கா 22:39 படிங்க. இங்கே பாருங்க, தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. வழக்கத்தின்படி எங்கே போனாராம்? ஒலிவ மலைக்கு போனார். நான் என்ன சொன்னேன்? செமம்னா என்னன்னு சொன்னேன்? ஒலிவ பழம். ஒலிவ பழம்ங்கிறது அதை காய வச்சு செக்கில் போட்டு அரைக்கிற அளவுக்கு காய வச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் செமம் அப்படிங்கிறது பேர். காத்துனா செக்கு, மரச்செக்கு. அது இஸ்ரவேலில் அது கல்லில் இருக்கும். இது இது செமம்ங்கிறது ஒலிவ பழம். இந்த கெத்சமனேக்கு இயேசு என்ன செய்கிறாராம்? வழக்கத்தின்படியே போகிறாராம். உலகத்திலே கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. உலகத்தில் இப்போ நம்ம ஊரில் ஒரு மரம் இருக்குது, அதுக்கு கீழே போனால் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம்? வேப்ப மரம். வெரி குட். வேப்ப மரத்தில் ஆக்சிஜன் என்ன வருமா? நிறைய வரும். அதே சமயத்தில் ஈவினிங் ராத்திரி ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைய வரும். வேப்ப மரத்துக்கு அடியில் போய் நின்னா அதை தான் பேயெல்லாம் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதனுடைய அந்த ஓவராக கார்பன் டை ஆக்சைடு வந்ததுன்னா, ஆக்சிஜன் இருந்தால் தான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? அழகாக சுவாசிக்க முடியும். இந்த இயேசு வழக்கத்தின்படியே எங்கே போகிறாராம்? ஒலிவ மலைக்கு போகிறார். ஏன் வழக்கத்தின்படி அவர் ஒலிவ மலைக்கு போனோம் அப்படின்னா, அங்கே உலகத்திலே ஒலிவ மரம் அதிகமான ஆக்சிஜன்களை வெளியே விடும். இயேசு எப்போவுமே இந்த ஒலிவ மலைக்கு போகிறார். ஏன் போகிறார் அப்படின்னா, இப்போ அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அடிபட்ட ஒருத்தனை ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறான். அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறப்ப என்னத்தை அவனுக்கு கொடுத்துட்டு போவாங்க? ஆக்சிஜன். ஏன்னா ரத்தமும் ஆக்சிஜனும் உடம்பில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மூளை இருக்குது பாருங்கள், இந்த மூளைக்கு ஹார்ட்டிலேருந்து பம்ப் பண்ணுற அந்த ரத்தம் போகிறப்ப நுரையிலேருந்து ஆக்சிஜனும் அதோடு சேர்ந்து என்ன செய்யும்? உடம்பு ஃபுல்லாக அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன சுற்றிக்கிட்டே இருக்கும்? ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது கூட ஆக்சிஜனும் கூட போய்கிட்டு இருக்கும். இந்த தலை முதல் கால் வரை ஆக்சிஜனும்
எல்லாம் ரத்தம்பாங்க. ஆனால் ஆக்சிஜனும் என்ன செய்ய வேணும்? எல்லா செல்லுகளுக்கும் ஆக்சிஜனும் வேணும். இந்த மூளைக்கு ஆக்சிஜன் வேணும். இந்த மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்காம ஒரு சில நிமிஷம் இருந்தால் போதும், மூளை ஆக்சிஜன் கிடைக்கலன்னா செத்து போயிடும். என்ன போயிடும்? ஆமாம், ஹார்ட்டு இயங்காமல் இருந்துச்சுன்னா மனுஷன் செத்தான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரெயின் டெத்துனா தான் மனுஷன் என்ன ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, செத்து போனான்னு கொடுப்பாங்க டாக்டர். அப்போது இந்த மூளைக்கு என்னது போய்கிட்டே இருக்கணும்? ஆக்சிஜன். பிளட்டு போகிறது மாதிரி ஆக்சிஜன் போகணும். அப்போ இந்த அடிபட்டவனுக்கு ரத்தம் வெளியே சிந்துறப்ப அவனுக்கு அவன் பாடியிலேருந்து அவனுக்கு உள்ளே இருக்கிற ரத்தம் அவனுடைய கஷ்டமான சூழலில் அந்த ஆக்சிஜன் சரியாக என்ன செய்யாது. இப்போ ரத்தம் நிறைய சிந்திச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரணமாக 100 கிலோ இருக்கிற ஒரு மனுஷன் வெயிட் இருக்கிறவனுக்கு 7 கிலோ ரத்தம் அவன் உடம்புல இருக்குமா? எவ்வளோ ரத்தம்? 7 லிட்டர்னு வச்சுக்கோங்க. 7 லிட்டர் ரத்தம். இந்த 7 லிட்டர் ரத்தத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, ஒரு 2-3 லிட்டர் சிந்திருச்சுன்னா சர்க்குலேஷன் இந்த சுற்றுறது என்ன ஆகிடும்? அதனுடைய ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிரும். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகாது. ரத்தம் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடில் போகும், ஆக்சிஜன் போகாது. எனவே தான் அடிபட்டவனுக்கு முதல்ல என்ன கொடுக்குறாங்க? ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலை, இயேசு இந்த உலகத்தில் வந்தார்னா இஸ்ரவேலன் அவரை ராஜாவாய் மேசியாவாய் எதிர்பார்த்து கொண்டிருக்க இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து ரோமர்களுக்கு வரி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலன் அவரிடத்தில் என்னெல்லாமோ எதிர்பார்க்கிறான், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார், ராஜாவாக ஒன்று. அதனால இஸ்ரவேலன் அவர் மேலே கோபம். எல்லாம் தனம், அந்த சதிசெயர்கள், பரிசெயர்கள் எல்லாரும் அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே கஷ்டம், ஒரே வேதனை. அப்படியா எப்போ அவருடைய கஷ்டமான மனுஷகுமாரனை தாண்டா இயேசு உலகத்தில் இருக்கிறாரு. எப்போ அவருக்கு வேதனையாக இருக்கிறதோ, தேவகுமாரனாகிய அந்த இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழும் பொழுது, மனுஷனாய் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, அவரால் தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும் பொழுது நேராக ஒலிவ மலைக்கு வந்துடுறாரு. அதுதான் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வழக்கத்தின்படி எப்போ பார்த்தாலும் ஒலிவ மலைக்கு வந்துடுறாரு. ஏன் வர்றாருனா அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில் அவருக்கு என்னது தேவை இருக்குது? ஆக்சிஜன். ஏன்னா அவர் தான் படைச்சவருக்கு தெரியும் எங்கே போனால் ஆக்சிஜன் கிடைக்கும், அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக, அப்புறம் பிரீத்தெல்லாம் சரியாயிடும், பாடியெல்லாம் சரியாயிடும். இது வழக்கத்தின்படி அங்கே போகிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கெத்சமனே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒலிவத்தோப்பு. அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இந்த ஒலிவ மலைங்கிறது இருக்குது. இந்த ஒலிவ மலைங்கிறது அங்கே எத்தனை ஏறத்தாழ ஒரு நிறைய 5000-10,000 ஒலிவ மரங்கள் அங்கே இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்திலிருந்து அங்கே ஒலிவ பழம் பழுக்கிறது. அவைகளெல்லாம் அவர்கள் கலெக்ட் பண்ணி என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஒலிவ தோப்புக்கு நடுவில் ஒரு ஆலையை வைத்திருப்பார்கள். அதுதான் நான் சொன்னேன் மரச்செக்கு அப்படின்னு. சும்மா நம்ம ஊரில் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொன்னேன். அவர்கள் என்ன செய்ய வச்சுருப்பாங்க? ஒரு ஆலையை வைத்திருப்பார்கள். அந்த ஆலையை வைத்து அந்த ஆலையிலே அந்த ஒலிவ பழத்தை போட்டு அதை என்ன செய்வார்கள்? அரைத்து அதிலிருந்து என்ன எடுப்பாங்க? ஆயில் எடுப்பார்கள். இயேசு தன்னுடைய கஷ்டமான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நாளைக்கு மரிக்கப் போகிறார் என்ற உடனே அவர் எங்கே வர்றாரு? திரும்ப ஒலிவ மலைக்கு வர்றார். வர்றப்ப அவரோட ரொம்ப வேதனை அவருக்கு. நீங்கள் மத்தேயு 26:36 எழுதப்பட்டிருக்கிறது, படிங்க. அது ம் 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 சரி, லூக்கா 22:39 படிங்க. ம் 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 அதாவது பிதாவே அங்கே போய் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பஸ்கா பலியாய் மரிக்க ஒத்து வந்த தேவன், பஸ்கா பலியாய் மரிப்பதற்கு பிதாவின் சித்தத்தை கேட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உலகத்துக்கு வந்த இயேசு
பஸ்கா பலியாய் மரிக்க வந்த இயேசு, தேவகுமாரனாகிய இயேசு இப்பொழுது மனுஷகுமாரனாய் இருப்பதனால் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? நாளை நடக்க போகும் ஒவ்வொன்றையும் குறித்து அவருக்கு நல்லா தெரியும். நாளை என்னென்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போது அவரை என்ன செய்ய போகிறாங்க? சிலுவையில் அடிக்க போகிறார். ஏனென்றால் அவர் தேவகுமாரன். ஆனால் மனுஷகுமாரனாய் அவரால் இப்படி நடக்கப் போகிற எல்லாவற்றையும் நினைத்து அவர் வேதனைப்படுகிறார். அவர் சொல்கிறாரு பிதாட்ட, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பாருங்க, ஒத்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு அவர் அப்பம்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. நாளைக்கு நான் சிருஷ்டித்தவன் என்னை என்ன செய்ய போகிறான்? அடிக்க போகிறான். நான் சிருஷ்டித்தவன் என்னை என்ன செய்ய போகிறான்? என்ன செய்ய போகிறான்? அடிக்க போகிறான். என் மூஞ்சில் துப்ப போகிறாங்க. காய் துப்புனாங்களா இயேசுவை? எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தேவன் தான். எல்லாம் அவருக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகுது. என்னை தலையிலே முள்கிரீடம் வைத்து அடிக்க போகிறார்கள், கையிலே ஆணி அடிக்க போகிறார்கள், காலிலே ஆணி அடிக்க போகிறார்கள். இது எல்லாவற்றையும் நினைத்து அவர் வேதனைப்பட்டு அவர் பிதாவிடத்தில் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்படுகிறார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுறதுனால அங்கே என்ன அப்படி ஒரு, அதாவது ஒரு மனுஷன் ஓவரா கவலைப்பட்டு கொண்டே இருந்தா, டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்லுவார்? யார் சொன்னது? பிபின்னு அருமையாக சொன்னாங்க அந்த சகோதரி. அதாவது ஹார்ட்டு தான் அதனால் என்ன செய்யும்? பாதிக்கும். பிபி ஏறும். பிபின்னா என்னது? ப்ரெஷர். இந்த ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்குது. பம்ப் பண்ணுறப்ப 120 இருக்கணும், அது திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப 80 இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் ஹார்ட்டினுடைய ப்ரெஷர். அது வெளியே போகிறப்ப எப்படி இருக்கணும்? வெளியே போகிறது 120 இருக்கணும், திரும்ப ரிட்டர்ன் வர்றது எவ்வளோ இருக்கணும்? 80 இருக்கணும். 80 இருக்கணும். ஸோ கேட்டிங்களா? அப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற அந்த பிளட்டு இப்போது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஹார்ட்டுக்கு ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் ப்ரெஷர் ஏறினா உள்ளே இருக்கிற நரம்புகள் என்ன செய்யும்? தாங்கும். ஓவராக ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற நரம்புகள்லாம் என்ன செஞ்சிடும்? வெரி குட், பஸ்ட் ஆகிடும். அவங்க சொன்னாங்க அழகாக, அது வெடிச்சிடும். வெடிச்சிருச்சுன்னா அப்படி வெடிப்பது தான் இந்த உலகத்திலே ஹேமோடீட்ரோசஸ் அப்படின்னு ஒரு வியாதி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? அது நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே அது வந்துடும். ஹேமோடீட்ரோசஸ் அப்படின்னு வரும் அந்த வியாதிக்கு பேர். அது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலெல்லாம் அவங்க வேர்வையில் ரத்தம் வரும், அவங்க கையிலெல்லாம் வேர்வையெல்லாம் என்னது வரும்? ரத்தம் வரும். அந்த உடலில் உள்ள அந்த குழாய்கள் வெடித்து அதன் மூலம் அந்த ரத்தம் நேராக எங்கே போயிடும்? சிறுநீரகம் போயிடும். சிறுநீரகம் என்ன செய்யும் அப்படின்னா, சிறுநீரகம்னா கெட்ட ரத்தம், அந்த கெட்டவைகளை சிறுநீரகம் மூலமாக அந்த யூரினில் வெளியே அனுப்பும். அப்போ அதுக்குள்ளே பிளட்டு போயிடுச்சுன்னா பிளட்டு என்ன செஞ்சிடும்? வேர்வையில் வெளியே வந்துடும். இப்படியாய் அவர் வேர்வையிலே அவர் ரொம்ப ஓவராக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? மரிக்க போகிறேன். நீங்கள் அந்த பார்த்தீங்க அந்த வசனத்தில் பிதாவிட்டே அவர் என்ன சொல்கிறார்? இந்த பாத்திரம் என்னைய விட்டு நீங்கள். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் நடக்க போகும் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் மரிக்க போகிறேன் எல்லாம் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அதற்காய் மனுஷகுமாரனாய் அவர் வேதனைப்படுகிறார். புரியுதுங்களா? அப்போ வேதனைப்பட்டு பிதாவிட்டே சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டதுனால அவருடைய ரத்தம் உள்ள என்ன செஞ்சிருச்சு? அந்த ஓவர் ப்ரெஷரில் அது வெடித்து ரத்தம் உள்ளே பரவி அந்த வேர்வை மூலமாக எங்கே வருது? வெளியில் அங்கே இதை யார் எழுதுகிறான்னா, லூக்கா தான் அந்த வார்த்தை அது மாதிரி நடக்குதுன்னு எழுதுகிறார். லூக்கா 22:39 இல்லை, அந்த பெரும் இரத்த துளிகளாய் ஒருத்தர் படிங்க. மிகவும். பார்த்தீங்களா அந்த வார்த்தையை கேட்டிங்களா? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மிகவும் வியாகுலப்பட்டு. அதுதான் டாக்டர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எது தான் போகும்? ஹார்ட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறார். அதை மாதிரி அந்த மிகவும் வியாகுலப்பட்டதினால் நடந்தது என்ன ஆயிடுச்சு? இரத்த குழாய் அந்த இது வெடிச்சது. அவருக்கு இப்போ ரத்தம் படிங்க அதுக்கு அடுத்தது.
ம் 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 அவருடைய வேர்வையில் என்ன வந்துதான்? அப்போ ரத்தம் சிந்தினாரா இல்லையா? அப்போது கெத்செமனையிலே முதலாவது யாரும் இயேசுவை என்ன செய்யலை? அடிக்கலை. யாருமே இயேசுவை என்ன செய்யலை? அடிக்கலை. யாரும் அடித்தாங்களா இயேசுவை? யாரும் இயேசுவை அடிக்கலை. அங்கே அதுதான் காத் சமம் சொன்னேன். ஒலிவ பழம் அரைக்கப்படுகிறதான இடம். அது என்னது? அந்த இடம் என்னது? ஒலிவ பழம் அரைக்கப்பட்டு ஒலிவ எண்ணெய் எடுக்கப்படுகிறதான அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே போய் தன்னை ஒரு ஒலிவ பழமாய் அந்த செக்கில் இவர் ஒலிவ பழம் போல அரைக்கப்பட்டு அவருடைய ரத்தம் வெளியில் என்ன செய்கிறது? சிந்துகிறது. அப்படியாய் சிந்தும் இரத்தத்தினாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது இதற்கு அடுத்த அவர் ரத்தம் 6 வழியாக ரத்தம் சிந்துவதெல்லாம் மனுஷனுக்காக ரத்தம் சிந்துகிறார். இந்த ஒன்றே ஒன்று தேவனுக்காய் அவர் ரத்தம் சிந்துகிறார். யாருக்கு சிந்துகிறாரு? 1 அப்படின்னா யாரு? தேவன். 6ன்னா மனுஷன். 6ன்னா யாரு? மனுஷன். மற்ற 6 மனுஷர்களுக்காய் அவர் ரத்தம் சிந்துகிறார். இந்த 1 மாத்திரம் தேவனுக்காய் ரத்தம். ஏன் தேவனுக்காய் அவர் ரத்தம் சிந்த வேண்டுமென்றால், நம்மை எல்லாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜாதி கூட்டமாய் ஆசாரிய, அந்த வசனத்தை படிங்க, வெளிப்படுத்தல் 1:12 நினைக்கிறேன். ஆசாரிய கூட்டமாய் அப்படின்னு வசனம் வரும். அந்த வசனம் 6 படிங்க. 6 சாரி 6 படிங்க. இங்கே பாருங்க, பிதாவுக்கும் தேவனுக்கும் முன்பாக நம்மை என்ன செய்கிறாரா? படிங்க. ஆசாரியர்களும் மாக்கின அவருக்கு ஆசாரியர்களா நம்மளை ராஜாக்களா மாற்றணும்னா நம்மளை என்ன செய்யணும்? ஒலிவ எண்ணெயால் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இவர் தன்னுடைய சரீரத்தில் உள்ள இரத்தத்தை ஒலிவ பழத்தை போல சிந்தி அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவது அவர் ரத்தம் சிந்தினது. அவர் யாரும் அவரை அடிக்கவே இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? ரத்தத்தை சிந்துகிறார். அடுத்து அவர் ரத்தம் சிந்துகிறார். அடுத்தது படிங்க பார்க்கலாம். அவர் எங்கே 2வது அவர் ரத்தம் சிந்துகிறார்? காய்பாவின் அரண்மனையிலே. படிங்க பார்க்கலாம். அது மத்தேயு 26:3 படிங்க. 67, 68 படிங்க. 3 படிங்க. ம் 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 67, 68 படிக்கிறீங்களா? ம் 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 இயேசுவை காய்பாவின் அரண்மனையிலே என்ன செய்கிறார்கள்? அடிக்கிறார்கள். அது கொஞ்சம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அடித்து காய்பாவின் அரண்மனையிலே இயேசு என்ன செய்கிறார்? ரத்தம் சிந்துகிறார். எதற்காக ரத்தம் சிந்துகிறார்னா, அவர் கேட்டால் அங்கே அவர் மேலே என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, தேவாலயத்தை இடித்து 3 நாளில் நான் என்ன செய்வேன்? கட்டிவிடுவேன். அங்கே யார் இருக்கிறா? காய்பாங்கிறது யூத மத தலைவன். யார்? யூத மத தலைவன். யாராவது ஒரு சர்ச்சை நாம் போய் இடிச்சிருவோம்னு ஒருத்தன் சொன்னால் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? வருமா வராதா? ஒன்றுமே பதிலே இல்லை. இவர் போயிட்டு என்ன சொல்கிறார்? இயேசு சொல்கிறாரு காய்பாட்ட, காய்பா யூத மத தலைவன். அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, எருசலேமில். இவர் சொல்கிறாரு, அந்த ஆலயத்தை இடிங்க, நான் என்ன செஞ்சிடறேன். இவர் சொல்கிறது இவருடைய சரீரத்தை சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் என்னத்தை நினைக்கிறாங்க? தேவாலயத்தை தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் மத தூஷணம் நீ சொல்கிற அந்த அதில் அந்த அதிகாரத்தில் அது இருக்குது. ஏன்னா அந்த வசனத்தை படிங்க.
தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை காய்பா சொல்லுவார். தேவதூஷணம் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பாங்க. 11 படிங்க, படிங்க, அது படிங்க. அதான் தேவதூஷணம். என்னது அது? தேவதூஷணம்னா என்னது? ஆலயத்தை இடித்து 3 நாளில் ஆலயத்தை இடியுங்கள், நான் 3 நாளில் அது ஆலயத்தை இடிக்கிறேன்னு சொன்ன உடனே அது தேவதூஷணமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு காய்பா அங்கே அடிக்கிறாங்க இயேசுவை. அதாவது எதற்காக காய்பாவின் அரண்மனையிலே யூத மத தலைவனாகிய காய்பாவின் இடத்திலே இயேசு அடி வாங்குகிறார்? இயேசு இந்த உலகத்திலே, தேவன் இந்த உலகத்திலே ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது கிறிஸ்தவ மதம், இயேசு இந்த உலகத்திலே கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்க வரவில்லை. கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்க வரவில்லை. ஏனென்றால் மதம்ங்கிறது வேற. அவர்கள் என்ன உண்டு? இப்போ பாருங்கள், ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கிக்கிட்டு ஆதாமோடு தேவன் என்ன செய்தார்? உலாவி வந்தார். உலாவி வந்தார்னா அது மதம் இல்லை, அது என்னது? ஒரு குடும்ப உறவு, ஒரு ஐக்கியம். என்னது அது? இயேசு அங்கே சிங்காசனத்தில் இருக்கிற இயேசு, பரலோகத்திலே வீட்டிருக்கிற இயேசு நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் நாம் யாரோ நாம் செஞ்ச பாவத்துக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் நமக்காக. இப்போ என் பேர் ஜார்ஜுன்னா, ஜார்ஜ் நீ செஞ்ச பாவத்துக்கு நான் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். யார் பாவத்துக்கும் மறிக்கிறேன்னு சொல்லாமலே அவர் என்ன செய்தார்? நமக்காக மறித்தார். அப்படி ஒரு குடும்ப உறவு, ஒரு காப்பாற்றும் அன்பு, அதெல்லாம் நிறைந்தது தான் கிறிஸ்தவம். அங்கே மதம் இல்லை. மதம் என்றால் என்ன தெரியுங்களா? தேவனை விட்டு, இப்போ ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆதாம் என்ன செய்து விட்டான்? ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆதாம் தேவனோடு உலாவி கைப்பிடித்து உலாவி வந்தவன், அதுதான் கிறிஸ்தவம். ஆனால் பாவம் செய்த பிற்பாடு அதற்கப்புறம் ஆண்டவற்றை போகிறதுக்கு பயம். ஆண்டவற்றை போகிறதுக்கு பயம். பயம்னா இவர் என்ன பண்ணுவார்? இவர் தலைக்குள்ளே நிறைய அது சரி ஆண்டவருக்கு இந்த காணிக்கையெல்லாம் நம்ம கொண்டு போனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுவார்? ஏற்றுக்கிடுவார், மன்னிச்சிடுவார். இப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் செய்கிற ஒவ்வொன்றும் தான் மதம். அப்படி செய்கிறது தான் என்னது? மதம். தேவன் அதை விரும்பவில்லை. தேவன் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. அதுதான் இந்த மற்ற எல்லா இந்துக்களில் மற்ற மதங்களெல்லாம் பாருங்கள், அவங்க தெய்வம் அப்படியே மலை மேலே தான் உட்காந்துருக்கும். இங்கேருந்து மொட்டை போட்டுட்டு நடப்பாங்க, இங்கேருந்து காலில் செருப்பு இல்லாமல் நடப்பாங்க. அதாவது ஏதாவது செஞ்சு தான் பக்கத்தில் தேவனிடத்தில் போவது. அதுதான் என்னது? சடங்காச்சாரங்களை செய்து கடவுளிடத்தில் போகணும் நினைப்பது தான் மதம். ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி அல்ல. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை தேடி இங்கே வந்தார் ஐயா. அல்லேலியா சொல்லுங்க. பஸ்கா பலியாய் ரத்தத்தை சிந்தி நமக்காக சிந்தினார். எனவே அங்கே அது நம்மளுக்கு என்னதில்லை? மதம் இல்லை, அது கிறிஸ்தவ ஐக்கியம். அது என்னது? கிறிஸ்தவ குடும்ப ஐக்கியம். அதுதான் நம்மளுக்குள்ளது. அப்படி அப்படி இருந்ததை ஆதாம் பாவம் செய்து, அதற்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த யார், நோவாவின் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, சேம், காம், யாபேத். அதில் காமினுடைய குடும்பத்தில் கானான் ஒருத்தன் வருகிறான். யார்? கானான் குடும்பத்திலே அந்த நிம்ரோத்துன்னு ஒருத்தன் வர்றான். அவன் யார்? நிம்ரோத். இந்த நிம்ரோத் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் இருக்குது. இந்த நிம்ரோத்து பாபேல்ங்கிற ஒரு கோபுரத்தை கட்டுறார். என்ன கட்டுறாரு? பாபேல்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாப்னா வாசல், ஏலோஹிம்னா என்னது சொல்லுங்க? ஏலோஹிம்னா யாரு? ஏல்னா யார்? சர்வ வல்லவர். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையாக சொன்னாங்க. இப்போ ஏல்னா யார்? ஏலோஹிம்னா யார்? கடவுள். அதாவது பாப் அப்படின்னா வாசல், ஏலோஹிம்னா என்னது? கடவுள். பாபேல் அப்படின்னு இவர் அந்த இதுக்கு பேர் வச்சு கோபுரத்தை கட்டுறாரு. எதுக்காக கட்டுறாரு தெரியுங்களா? எல்லாம் அந்த நிம்ரோத்து கடவுள்ங்கிறது யார் எங்கே இருக்காருன்னா வானத்தில் தான் இருக்கிறார். அதாவது இஸ்ரவேலின் தேவனை சொல்லலை, அவன் யாரை சொல்கிறான்னா சூரிய சந்திர நட்சத்திரங்களை சொல்லுகிறான். யாரை சொல்கிறான்? சூரிய. உபாகமம் 4:19 நீங்கள் படித்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பார், நீங்கள் அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை
சேவிக்காதபடி உங்களுடைய ஆத்துமாக்களிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பார். அப்போ அந்த நிலைமைக்கு உலகமெல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்குகிற அளவுக்கு மாற்றினவன் யாரு? அந்த நிம்ரோத் என்பவன். அவன் தான் மதத்தை கொண்டு வந்தான், அவன் தான் விக்கிரகத்தை கொண்டு வந்தான். அவன் என்ன செய்கிறான்? பாபேல்னு ஒரு கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தை அப்படியே உயரத்தில் நம்ம கட்டிக்கிட்டே போவோம். மேலே இருக்கிற சூரிய பகவான் அப்படியே இறங்கி எங்கே வந்துடுவார்? நம்மளோட வந்துடுவார். நாம் அப்படியே சூரிய பகவான்கிட்ட போயிடலாம். கடவுள் சூரிய பகவானாக நினச்சி தான் அவன் கட்டுறான். கடைசியில் தேவன் அந்த பாபேல் கோபுரத்தை என்ன செஞ்சார்? இடித்து போட்டு அப்போ இடித்து போயிட்டு உலகமெல்லாம் அவங்க பரவினாங்க. அவன் அப்படியே உலகம் இல்லை, அதே பகவான் இன்றைக்கும் பரவிட்டார். இன்றைக்கும் இங்கேயும் சூரிய பகவான் என்னெல்லாமோ அவங்க கடவுளெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் உலகம் முழுக்க சூரிய பகவானத்தையும் சூரிய பகவானை தான் கடவுளாக கும்பிடுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக வேறு டைப்பில் வரும், அவ்வளோதான். கடைசியில் பார்த்தா அது சூரிய பகவானாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சம், அந்த ஒளியை காட்டி தானே அவங்க என்ன பண்ணுறாங்க? தீபம் காட்டி தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க கும்பிடுவாங்க. அது கும்பிடுறது அந்த சூரியன பகவானுக்கு. அப்படி தான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா, தேவனுடைய ஒரு ஐக்கியத்தையும் குடும்பத்தையும் இந்த உலகத்திலே ஸ்தாபித்திருக்க, உண்டாக்கி இருக்க மனுஷன் என்ன செய்கிறான்? பாவம் செய்து மதத்தை கொண்டு வந்து விட்டான். மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? மதத்தை கொண்டு. எனவே அந்த மதத்திற்காய் முதலாவது மத தலைவனாகிய காய்பாவின் அரண்மனையிலே இயேசு அடிபட்டு என்ன செய்கிறார்? ரத்தம் சிந்துகிறார். முதலாவது நம்ம கெத்செமனேயிலே அவர் ரத்தம் சிந்தினதற்கு என்னன்னு பார்த்தோம். நம்மையெல்லாம் ஆசாரியர்களாய் தேவனுக்கு முன்பாக கொண்டு போவதற்கு அவராகவே என்ன செய்கிறார்? ரத்தத்தை அவரே சிந்தினார். யாரும் அவர் அடிக்கலை. அடுத்து 6லையும் அடிக்கிறாங்க. இங்கே காய்பாவின் அரண்மனையில் அடிபடுகிறார், ரத்தம் சிந்தினார். அதுக்கடுத்து என்ன? அதுக்கடுத்து பிலாத்தின் அரண்மனைக்கு போகிறாரு. சரி, நம்ம பைபிள் எல்லாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அங்கே போனால் நீ ராஜாவான்னு கேட்குறாங்க. பிலாத்து யார்? பிலாத்து யாருங்க? பிலாத்து ரோமர் ராஜா. பிலாத்து யார்? ரோமர் ராஜா. இந்த ரோமர்களுக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. ரோமர்களுக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு நீர் ராஜாவா அப்படின்னு இயேசுவை கேட்டவுடனே இயேசு என்ன சொன்னார்? சொல்லுங்க, ஆம் நான் ராஜா தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் இப்போ ராஜாட்ட போய் ஒருத்தர் நான் தான் ராஜா அப்படின்னா கோபம் வருமா வராதா? அங்கேயும் அடிக்கிறாங்க. அங்கே தான் இருந்தாலும் அவரை விட்டுவிட தீர்மானித்தார். இயேசுவை நான் சிலுவையில் அரைக்கிறதுனால என்ன இந்த ரோம கவர்மெண்ட்டுக்கு பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அவரை விட்டுவிட தீர்மானிக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்களோ என்ன செய்கிறார்கள்? யூதர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை சிலுவையிலே அறையும் என்று சத்தம் போட்டு அவரை சிலுவையில் அறைய வைத்தார்கள். பிரதான ஆசாரியனிடத்தில் அங்கே அவர் சிலுவையிலே அறையும் என்று சொன்னதினால் அங்கே தான் அவரை எதனால் அடிக்கிறாங்க? வாரினால் அடித்து அங்கே இரத்தம் வந்தது. அது நேற்று நம்ம பார்த்தோம். இப்போது எத்தனை இடத்துல இரத்தம் வந்துருச்சு சொல்லுங்கள்? கெத்செமனேயிலே இரத்தம், காய்பாவின் அரண்மனையிலே இரத்தம், அதுக்கடுத்தது பிலாத்தின் அரண்மனையில் இரத்தம். அதுக்கடுத்து வரிசையாக பார்த்தீங்கன்னா தலையிலே முள்முடி வைக்கிறார்கள். எதுக்கு தலையில் முள்முடி என்பது தலையிலே முள்முடி எதற்காக வைத்தார்கள் என்றால், ஆதாம் பாவம் செய்தபோது சாபமாக என்ன வந்தது? சத்தமாக சொல்லுங்கள். சாபமாக என்ன தான் வந்தது? முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அல்லேலூயா. அம்மா கரெக்டாக அப்பப்போ கரெக்டாக எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். முள்ளும் குறுக்கும் என்னது? முளைக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது சாபம் உலகத்தில் என்ன முள்ளு மூலமாக வந்தது. மனுஷனுக்கு என்னதான் வந்தது? பயிரிடப்படுற இடத்துல எங்கே போனாலும், அதாவது முள்ளுன்னா ஏதோ காலில் குத்துற முள் மாத்திரம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு வேதனை தரக்கூடிய எல்லாமே என்னது தான்? இந்த சாபம் வந்தது. இந்த சாபமான முள் மனுஷனுக்கு வந்தது, இந்த உலகத்திலே வந்ததை அதை என் இயேசு அவர் தலை மேலே முள்முடியை வச்சு அடித்து அந்த சாபத்தை, உலகத்தில் உள்ள சாபத்தை என்ன செய்கிறார்? அவர் ஏற்று உலகத்திற்கு சாபத்தை இல்லாமல் தேவன் என்ன செய்கிறார்? அந்த முள்முடி அடியை வாங்கி ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாய் கைகளிலே ஆணி அடி. அதெல்லாம் நேற்றே நம்ம பார்த்தோம், கைகளில் எப்படி ஆணி அடிப்பாங்கன்னு. கைகளில் ஆணி அடித்தார்கள், ரத்தம் வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக கால்களிலே ஆணி அடித்தார்கள், ரத்தம் வந்தது.
அடுத்தது விழாவிலே ஈட்டி. இந்த விழாவிலே ஈட்டி அப்படிங்கிறது, விழாங்கிறது இந்த இடத்துல தான். எங்கே இருக்குது? இந்த இடத்துல. இந்த இடத்துல அதாவது இந்த சரீரத்தில் ஏன் இயேசுவை சிலுவையிலே கொண்டு அடித்தார்கள் என்றால், அதாவது உடம்புல மேல் பக்கத்தில் உள்ள ரத்தம் வெளியே வரணும்னா மேல் பக்கத்தில் அடிபடணும், கையில் இந்த இடத்துலலாம் நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நடுப்பக்கத்தில் உள்ள ரத்தம் வெளியே வரணும்னா அதுக்கு முன்னால் பின்னாலெல்லாம் அவங்க அடித்த வாரினால் அடித்த அடியில் எல்லாம் ஆழமான காயங்கள் இருக்குது. அதனால என்ன வந்தது? ரத்தம் வந்துச்சு. சரி, இப்படியாய் அதாவது மேல் பாகம், நடுப்பாகம், கீழ்ப்பாகம் எல்லாவற்றிலையும் ரத்தம் வெளியாக வந்தது. ஆனால் இந்த வாரினால் அடித்தார்களே, இயேசுவை எத்தனை முறை வாரினால் அடித்தாங்க? 39. அது ஒரு பெரிய மெசேஜ், எல்லாமே பெரிய பெரிய மெசேஜ். ஆனால் நான் உங்களுக்கு சரியாக கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன். அந்த 39 முறை வாரினால் அடித்தார்களே, ஏசாயா என்ன சொல்லுகிறார்? உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு. இன்றைக்கும் மெடிக்கலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இப்போது உலகம் முழுக்க பின்கோடு, இந்தியானாலே பின்கோடு எதில் தொடங்கும்? 6ல் தொடங்கும். அமெரிக்கானா பின்கோடு எதில் தொடங்கும்? 1ல் தொடங்கும். அதாவது ஒரு நாட்டுக்கும் ஒரு நம்பர் வச்சுருக்கிறாங்க. அதே போல் மெடிக்கலில் ஒரு நம்பர் வச்சுருக்கிறாங்க. என்ன நம்பர்னா, உலகம் முழுக்க இருக்க வியாதியை 39 கோடு வச்சுருக்கிறாங்க. 39 கோடு, 39 கோடு வச்சுருக்கிறாங்க. அதாவது கைனியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க, டெண்டல் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க? இது அப்படி ஒரு இதுக்குள்ளே ஒரு 100-200 வியாதிகளை உள்ளே வச்சுக்கிடுவாங்க. ஆர்த்தோ அப்படின்னு வைக்கிறாங்க. அதை மாதிரி இஎன்டிக்குள்ளே எல்லா வியாதியும் இருக்கும். இப்படி உலகத்தில் மொத்தம் எத்தனை கோடு தான் இருக்குது? 39 கோடு தான் இருக்குது. பாருங்கள், இதை ஒரு பெரிய யூத ரபி இதை கணக்கு போட்டு ஆராய்ஞ்சி உலகத்துக்கு வெளியே சொல்லியிருக்கிறாரு. இயேசு 39 முறை நமக்காய் வாரினால் அடிபட்டார். அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய காயங்களால் நாம் என்ன செய்கிறோமா? உலகத்தில் இருக்கிற அவ்வளவு வியாதி, ஒரு வியாதியோட வேக்சின் அப்படிங்கிறது ஒரு கோடு. அது எல்லாம் நூற்றுக்கணக்கான வேக்சின் போடலாம், அதுக்குள்ளே வரும். இது புரிஞ்சவங்க, கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் இது புரியும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அடிபட்ட அந்த காயங்களால் நமக்கு என்னது கிடைக்குது? சுகம் கிடைக்க. உலகத்தில் எல்லா வியாதிக்கும் எந்த நாட்டில் போனாலும், எந்த எந்த கலரு, எந்த நிறம், அவன் ஐசு நாடில் இருந்தாலும், சூரிய ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் வர்ற வியாதிக்கும் இந்த மொத்தமே கோடு எது தான்? 39. இந்த 39 கோடுக்குள்ளே தான் ஒரு கோடில் 100, 200, 500, 1000 வியாதிகள் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த 39 கோடு மூலமாய் தேவன் பட்ட அந்த அடி, அந்த வாரினால் பட்ட அடியினால் பட்ட அந்த காயங்களால் நமக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. இயேசு இப்போவும் பரலோகத்தில் இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரட்சிப்புகாய். அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினார்? ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விலைக்கு சொல்லணும். நம்முடைய ரட்சிப்புகாய் ரத்தம் சிந்தினார், நம்முடைய சாபங்களை நீக்க ரத்தம் சிந்தினார், நம்முடைய வியாதிகளை நீக்க ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரத்தில் மேல் பாகம் ரத்தமெல்லாம் சிந்துவதற்கு, நடுப்பாகம் ரத்தமெல்லாம் சிந்துவதற்கு, கீழ்ப்பாகம் ரத்தமெல்லாம் சிந்துவதற்கு, இதற்காகத்தான் சிலுவை அவர்கள் என்ன செய்தார்கள்? தேர்ந்தெடுத்தார்கள். கலாத்தியர் 5:4 எழுதப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது அப்படின்னா, காலம் நிறைவேறின போது மரியாளின் மகிழ்ச்சியிலே அவர் என்ன பிறந்தாராம்? அந்த வசனத்தை படிங்க. 4:5 நினைக்கிறேன். கலாத்தியர் 5:4. படி. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் இயேசு என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். பாருங்க, இது என்ன காலம் நிறைவேறின போது அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது என்ன காலம் நிறைவேறினதுன்னு போகுதுன்னா, அதாவது ஏசாயா 700 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் பிறப்பார்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். அப்படியே 700 வருஷமா இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 700 வருஷம் ஆச்சு, மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? பிறக்கலை. ஆனால் மல்கியாவுக்கு அப்புறம்
மத்தேயு வரைக்கும் 400 வருஷம் அமைதலான வருஷங்கள்னு இருக்குது. யாருக்காவது தெரியுங்களா? அது மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷமா? எல்லாரும் சொல்லுங்க. 400 வருஷம். இந்த 400 வருஷம் அமைதலான வருஷம் அப்படின்னு வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு ஏன் அப்படி ஒரு மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம் அமைதலான வருஷம் ஆகி அதுக்கப்புறம் இயேசு வந்து பிறந்தார்னா, இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யணும்? மரிக்கணும். அதற்கு முன்பாக அசீரிய பேரரசு இருந்தது. அவர்களுடைய மரண தண்டனை சிலுவை மரண தண்டனை அல்ல. பாபிலோன் பேரரசின் மரண தண்டனை சிலுவை தண்டனை அல்ல. அதற்கடுத்து கிரேக்க பேரரசு வந்தது. அவர்களுடைய தண்டனையும் சிலுவை மரண தண்டனை இல்லை. ரோம பேரரசு வந்த பொழுது தான் என்ன வந்தது? உலகத்தில் சிலுவை மரண தண்டனை வந்தது. சிலுவை மரண தண்டனையில் தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு சொட்டு இல்லாமல் எல்லா ரத்தமும் பலியினுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ, அதே போல் பூமியிலே இயேசுவினுடைய ரத்தம் ஒரு சொட்டு அவர் பாடியில் இல்லாமல் சிந்தப்படணும். இந்த கடைசியாக விழாவில் குத்துறாங்களே, இங்கே உள்ள என்ன இருக்குதுன்னா, இங்கே வந்து அப்பண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. யாருக்கு அப்பண்டிக்ஸ்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வச்சுக்கணுங்க. அப்பண்டிக்ஸுங்கிறது என்னென்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருங்குடலில் கடைசியாக ஒரு நீளமாக ஒரு வால் இருக்கும். குடல் வால், அதுக்கு பேர். வெரி குட், குடல் வால். அந்த குடல் வால்ங்கிறதுல அது எதுக்கு இருக்குதுன்னா, குடல் வாலுக்குள்ளே ஏதாவது உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது ரிட்டர்ன் வரும். அதில் ஒன்வே தான். அது என்னது? குடல் வால்ங்கிறது ஒன்வே. ஜீரணமாகாத பல்லு நரம்பெல்லாம் நகமெல்லாம் கடிக்கிறவன் அதெல்லாம் அங்கே தான் போய் சேரும். ஏன்னா அதெல்லாம் ஜீரணம் ஆகாது. சின்ன சின்ன பிளாஸ்டிக்கு, சின்ன சின்ன எலும்பு, இதுகளெல்லாம் ஜீரணம் ஆகாததெல்லாம் குடல் வாலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த குடல் வாலில் ரத்தம் இருக்கும். குடல் வாலில் என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். குடல் வாலுக்குள்ளே போன ரத்தம் வெளியே வரவே செய்யாது. இயேசுவினுடைய உடம்பில் எல்லாம் நரம்பில் அடிபட்டு எல்லாம் ரத்தம் சிந்தியாச்சு. ஆனால் குடல் வாலில் இருக்கிற ரத்தத்தை வெளியே எடுக்கணும்னா என்ன தான் செய்யணும்? அதற்காகத்தான் அந்த அவன் என்ன செய்கிறான்? ஈட்டியாவில் கரெக்டாக அந்த குடல் வாலில் குத்தி அங்கேருந்து தான் என்னமும் வருது? ரத்தமும். அதாவது ஒரு சொட்டு கூட இயேசு மீதமாய் வைத்திருக்கக்கூடாது. கடைசி சொட்டு வரை அவரை சிந்திவிட வேண்டும் என்பதற்காய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் சிலுவையை அவர்கள் என்ன செய்தார்கள்? தேர்ந்தெடுத்தார்கள். நிறைய டைம் ஆயிடுச்சு, நிறைய சொல்லலாம். ஆனாலும் நிறைய ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை பேர் இது பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியாய் இயேசு இந்த உலகத்திலே ஒரு மிருகம் குத்தி கொல்லப்படுவது போல நமக்காய் என்ன செய்யப்பட்டார்? கொல்லப்பட்டார். அப்படி கொல்லப்பட்ட இயேசுவை நாம் என்ன செய்யணும்? அதை நினைவு கூர்ந்து வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் நாம் வாழணும். அப்படி வாழும் ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு உறுதிமொழியை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறாம நாம் ஏதோ தினம் யாரோ ஒருத்தர், இன்றைக்கி ஜார்ஜ், நாளைக்கு ஒரு டேவிட், யாரோ ஒருத்தர் தினம் வந்து நம்மளுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ மெசேஜ் கேட்டிங்கன்னா திருந்தி நல்ல வழியில் போகணும். நாம் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன செய்யணும்? அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் என்ன செய்யணும்? மணவாட்டியாய் அவரோடு கூட செல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.